அடுத்தது ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? எந்த சினிமாலையாவது காதல் ஜெயிக்கிறதா? இவர் சினிமால நடிக்க ஆரம்பிச்சாரு, வாழ்க்கையே சினிமா வச்சு பாக்குறாரு. உண்மையிலே நடக்கிறது சார். நாம் சென்னையிலே வசிக்கிற பகுதிக்கு மிக பக்கத்திலே இருக்கிற ஒரு ஹோட்டல் வாசல்ல ஒருவர் காவலாளி வேலை செய்கிறார். அவர் பாவம் 3 அடிக்கு மேல அவர் வளர்றார். அவருடைய உயரமே அவ்வளவுதான். கொஞ்சம் குள்ளமா இருந்தா கூட நம்ம ஊர்ல என்னமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணி கலாய்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இவர் 3 அடி மாத்திரமே இருக்கிறார். அவருக்கு எத்தனை தழும்புகள், எத்தனை அவமானங்கள் ஏற்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. மேடம், எனக்கு கல்யாணம். நல்ல சரியா 5 அடி 1 அங்குலம் இருக்கிற ஒரு பெண், பார்ப்பதற்கு நல்ல தோற்றம் இருக்கிற பெண், இவரிடமிருந்த ஏதோ ஒன்றால் கவரப்பட்டு இவரை மணந்து கொள்ளுகின்றார். அவருடைய உயரம் அப்போ 3 அடி தான். ஆனா கல்யாணத்தன்னைக்கு மனுஷன் 7 அடியா பிரமிச்சு நிக்கிறாரு. எப்படி சார்? அழகை பார்த்து மாத்திரம் காதல் வருகிறது. அது சினிமாவில் கதாநாயகர்கள் எல்லாரும் கருப்பாகவும் கதாநாயகிகள் எல்லாரும் பாம்பேலேருந்து வந்த சிவப்பான பெண்ணாகவும் இருக்கிறது சினிமாவில் மாத்திரம்தான். ஆனால் வாழ்க்கையில் காதல் என்பது எந்த புள்ளியிலிருந்தும் தொடங்கலாம். இந்த உலகத்தில் கவிதை என்பதும் இலக்கியம் என்பதும் காதல் போட்ட பிச்சை. காதல் இல்லை என்றால் கவிதைகளே இருக்க முடியாது, கலைகள் இருக்க முடியாது, சிற்பம் இருக்க முடியாது, சங்கீதம் இருக்க முடியாது. எல்லாமே காதல் போட்ட பிச்சை தான். காதல் என்கின்ற உணர்வு இருக்கிறது, இளமையிலே சில பேருக்கு தவறான நேரத்திலே வருகிறது. அதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப கேட்டாங்க. 3 பேரும் வைத்த வாதம் அதுதான். தவறான காதல் வருகிறது, அதுக்கு என்ன செய்யறது? அது அந்த கேள்விக்கு சத்தியமா என்கிட்ட பதில் இல்லை. ஆனா கண்ணதாசன் அதற்கு பதில் சொன்னார். காதலித்தவள் ஏமாற்றி விட்டாள், என்ன செய்யறதுன்னு ஒரு ஆள் கஷ்டப்படுறான். அவன் சொல்றான், காதலித்தாள் மாறிவிட்டாள், வாழ்வு என்ன ஆகும்? ஒரு பெண் அதுக்கு பதில் சொல்றா, அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும். உடனே அவன் சொல்றான், ஒரு முறைதான் காதலிப்பேன், தமிழர் பண்பாடு. அவ பதில் சொல்றா, அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது. உடனே இவன் சொல்றான், வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வு என்ன ஆகும்? அவள் பதில் சொன்னாள், தன் வாழ்க்கையையே காதலித்தால் தெரியும் அப்போது என்று சொன்னாள். ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருகன்ற பாடல்ல கண்ணதாசன் சொன்ன வாழ்க்கை தத்துவம் இது. காதல் என்பது ஜீவ ஊற்று. மனிதனை மனிதனாக திரும்ப திரும்ப புது பிரதி எடுக்கின்ற ஒரே மகத்தான சக்தி காதல் தான். தனிமையிலிருந்து நம்மை எடுப்பது, நம் துக்கங்களுக்கான ஒரு கரையை கொடுப்பது. யாரிடமும் பகிர முடியாத தோல்வியை காதலியிடம் பகிர முடியும். அந்த அண்மையும் அந்த நெருக்கமும் மனிதர்களை பிரம்மாண்டமாக உயர வைக்கிறது. 3 பேருக்கு ஒருவேளை அதனுடைய மகத்துவம் தெரியாமல் போகலாம். ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு பொண்ணு கொடுக்க சொல்லி ராஜா சாரை ரெக்கமெண்ட் பண்ண நடுவருக்கு கூடவா தெரியாம போகலாம். அதனால்தான் பாரதி சொன்னான், காதல் தான் இவ்வுலக தலைமை இன்பம் என்று சொன்னான். பாரதியின் மாணவரான நீங்கள் அந்த பாரதியை மீறியா தீர்ப்பு கொடுக்க போகிறீர்கள்? நன்றி வணக்கம்.